வணக்கம் குழந்தைகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு கதை பாப்போமா? கதையை காணலாம் வாங்க. நல்ல முடிவுகள் அனுபவத்திலிருந்து வருகிறது. வெகு காலங்களுக்கு முன்னால் ஒரு அழகிய காற்றுக்குள் அழகு மிகுந்த நீர்நிலை ஒன்று இருந்தது. அங்கு வண்ணமயமான மீன்களும் நீண்ட கழுத்துடைய நாரை கூட்டங்களும் எண்ணற்ற பறவை இனங்களும் அந்த நீர்நிலையை ஒட்டி வனவிலங்குகளும் வாழ்ந்து வந்தன. அந்த நீர்நிலையில் ஒரு அழகான வாத்து கூட்டமும் வாழ்ந்து வந்தது. அந்த வாத்து கூட்டத்திற்கு வாத்து தலைவன் ஒன்று இருந்தது. அதோட பேரு அறிவு. அறிவு எல்லா வாத்துக்களின் நலனையும் கருதி செயல்பட்டது. எல்லா வாத்துக்களுக்கும் அறிவை ரொம்ப பிடிக்கும். வாத்துக்களுக்குள் சண்டை வந்தால் அறிவு எல்லா தீர்வுகளையும் மிகச் சிறப்பாக வழங்கும். இப்படியே சில நாட்கள் சென்றது. வாத்து கூட்டம் பெருக ஆரம்பித்தது. வாத்துக்களுக்குள் வரும் சண்டையை அறிவால் கட்டுப்படுத்த முடியவில்லை. ஆனா என்ன இது, நம்ம கூட்டம் பெருகிக்கிட்டே போகுது. நம்மளால இதுக்கு மேல இவங்களை கட்டுப்படுத்த முடியாது என்று நினைத்துக் கொண்டது அறிவு. வாத்துகளுக்குள் ஒற்றுமை குறைய தொடங்கியது. சில நேரத்தில் சில வாத்துகள் தனியாக இரையை தேட சென்றது. சில வாத்துகள் தொலைந்து போய்விடும். தொலைந்த வாத்துக்களை அறிவு மிகவும் சிரமப்பட்டு மீட்டுக் கொண்டு வரும். இதனால் அறிவு வாத்து மிகவும் சிரமத்திற்கு உள்ளானது. அப்பா அம்மா ஓடதானே இருக்கணும், ஏன் தனியா வந்தே? இவங்களை எல்லாம் மேய்க்கணும்னா இன்னொரு ஆளு தேவை போல இருக்கே. நம்ம ஒரு துணை தலைவனை தேர்ந்தெடுத்தா கொஞ்சம் நம்ம வேலை குறையும். நாளைக்கே நம்ம கூட்டத்திலிருந்து ஒரு ஆளை தேர்ந்தெடுக்க வேண்டியதான் என்று நினைத்துக் கொண்டது அறிவு. அடுத்த நாள் அறிவு துணை தலைவனை தேர்ந்தெடுத்தது. அதனுடைய பேரு அன்பு. அன்பு, இனிமேல் நீ துணை தலைவர். இனி நீனு நானும் சேர்ந்து நம்ம கூட்டத்தை வழி நடத்தணும். நம்ம உங்களை நல்லா பாத்துக்கணும் என்றது அறிவு. ஆனால் அன்பு, எனக்கு இவங்களை எப்படி பாத்துக்கணும்னு தெரியாதே என்று கவலையோடு சொன்னது. அந்த அன்பு வாத்தின் கவலையை உணர்ந்த அந்த தலைவர் வாத்து, நீ ஒன்னும் கவலைப்படாதே, நான் உனக்கு எல்லாத்தையும் கத்துத்தரேன் என்றது. அன்பு வாத்தும் துணை தலைவராக ஒப்புக்கொண்டது. சில நாட்கள் சென்றது. அன்பு வாத்தும் பொறுப்போடு எல்லாத்தையும் கத்துக்கிட்டது. ஒரு நாள் அன்பு வாத்து ஒரு கொக்கை சந்தித்தது. ஏ கொக்கே, நான் தான் இப்போ என்னோட இடத்துல ராஜா மாதிரி இருக்கேன். நான் இப்போ யார் தெரியுமா? நான் தான் துணை தலைவர் அன்பு. ஹா 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 என்று தன்னுடைய துணை தலைவர் பதவியை பற்றி பெருமையாக பேசிக் கொண்டிருந்தது அன்பு வாத்து. கொக்கு அந்த வாத்தை பார்த்து பொறாமை அடைந்தது. கொக்கு சொன்னது, நீ ஒரு துணை தலைவன் தானே? நீ ஒண்ணும் தலைவன் இல்லையே. நீ தலைவன் ஆகிட்டு வந்து என்கிட்ட பேசு, அப்பதான் நீ பெரியவன்னு நான் நம்புவேன் என்று கொக்கு தலைவன் பதவிக்கு அன்பை ஆசை காட்டியது. ஆசையில் மயங்கியது அன்பு வாத்து. வாத்து தலைவன் அறிவிடம் அன்பு வாத்து சென்று, தலைவா தலைவா, நான் தலைவனாக வேண்டும். அப்பதான் என்ன எல்லாரும் மதிப்பாங்க என்றது அன்பு வாத்து. இன்னும் நீ நிறைய கத்துக்கணும், அப்பதான் நீ ஒரு நல்ல தலைவனாக முடியும் என்றது அறிவு வாத்து. நான் எல்லாத்தையும் கத்துக்கிட்டேன். நீங்க ஏன் எனக்கு உங்க பதவியை தர மாட்டேங்கிறீங்க? நீங்களே வச்சுக்கோங்க உங்க பதவிய என்று கோபித்துக் கொண்டு சென்றது. அன்பு, அன்பு அன்பு நில்லு, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. 2 நாள் அன்பு வாத்து வரல. அறிவு வாத்து சோகமடைந்தது. அறிவு வாத்து அன்பு வாத்தை சந்தித்தது. அன்பு, நான் உனக்கு என்னோட தலைவர் பதவியை தரலாம்னு இருக்கேன். நீ மறுபடியும் நம்ம கூட்டத்துக்கு வரணும், சரியா? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
ஐயா, நான் தலைவனாக போறேன். நன்றி அறிவு என்று சொன்னது அன்பு. அன்பு வாத்துகளோட தலைவரானது. ஒரு நாள் அன்பு எல்லா வாத்துக்களையும் மேய்த்துக் கொண்டிருந்தது. அந்த நேரத்துல ஒரு வாத்து கூட்டம் அன்பிடம் வந்து, தலைவரே தலைவரே, எங்களோட குழந்தைய காணோம். இங்கதான் விளையாண்டுகிட்டே இருந்தான், இப்ப காணல. தயவு செஞ்சு கொஞ்சம் கண்டுபிடிச்சு கொடுங்க அன்பு தலைவரே. அழுது கொண்டே தலைவனிடம் சொன்னார்கள். அன்பு வெகு நேரம் காட்டிற்குள் தேடியது. எங்கு தேடியும் வாத்து குஞ்சு கிடைக்கவில்லை. நான் என்ன செய்வேன்? அந்த வாத்து குஞ்சு எங்க தேடியும் கிடைக்கலையே. எனக்கு என்ன செய்யணும்னு தெரியலையே. நமக்கு இதுல ஒண்ணும் அவ்வளவு அனுபவம் இல்ல. நம்ம தலைவர் ஆகாமலே இருந்திருக்கலாம். பேசாம அறிவு கிட்ட கேட்கலாம், அவரு நமக்கு உதவி செய்வாரு. அறிவு அறிவு நம்ம கூட்டத்துல ஒரு வாத்து குஞ்ச காணோம். நான் எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன், ஆனா எங்க தேடியும் கிடைக்கல. எனக்கு கொஞ்சம் உதவுங்கள் என்று பணிவாக கேட்டது அன்பு. அன்பு, அதனாலதான் நீ நிறைய இன்னும் கத்துக்கணும்னு நான் சொன்னேன். இப்போ உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆமா அறிவு, என்னால சரியா ஒரு கூட்ட தலைவனா இருக்க முடியல. நீங்களே இனிமே தலைவனாக இருந்துக்கீங்க என்று சோகமாக சொன்னது அன்பு. இத கேட்ட அறிவு, நீ நல்லாதான் தலைவனாக இருக்க. நீ சிறு சிறு பிழைகள் தான் செய்யற. முக்கியமான இடங்கள்லயும் காட்டு புதர்கள்லயும் நீ தேடணும். நானும் தலைவனாகிறதுக்கு முன்னாடி நிறைய இடத்துல தேட மாட்டேன். நம்மளோட சரியான முடிவுகள் நம்மளோட தவறான அனுபவத்துல இருந்துதான் கிடைக்கும். அதனால எதையும் பத்தி கவலைப்படாம நீ உன்னோட தலைமையை தொடர்ந்து சிறப்பா செய். சரி, நீ போய் காட்டு புதற்குள்ள தேடு. சில நேரங்கள வாத்து குஞ்சுங்க அங்கதான் விளையாட போயிருக்கும் என்று அறிவுரை கூறியது அறிவு. சரி, நான் சென்று பார்க்கிறேன். உங்களோட உதவிக்கு ரொம்ப நன்றி என்று கூறிவிட்டு புதருக்குள் தேட சென்றது அன்பு. அங்கு அந்த வாத்து குஞ்சை கண்டுபிடித்தது அன்பு மிகவும் மகிழ்ச்சி அடைந்தது. ஏண்டா கண்ணா, நீ அப்பா அம்மாவோட தானே இருக்கணும். ஏன் தனியா வந்தே? உன்னை நாங்க ரொம்ப நேரம் தேடிக்கிட்டு இருக்கோம். நல்ல வேலை நீ கிடைச்சிட்ட. சரி வா, நாம நம்ம வீட்டுக்கு போவோம். நம்ம குழந்தைய தலைவர் அன்பு கூட்டிட்டு வந்துட்டாரு. நம்ம குழந்தை கிடைச்சிருச்சு. நாங்க உன்னை பார்க்காம ரொம்ப கஷ்டப்பட்டோம். ரொம்ப நன்றி அன்பு. இது என்னோட கடமை தானே, எதுக்கு நன்றி எல்லாம் சொல்லிக்கிட்டு. அதுவும் இல்லாம நம்ம பழைய தலைவரோட அறிவுரையால தான் என்னால உங்க குழந்தைய கண்டுபிடிக்க முடிஞ்சது. அவரோட அனுபவம் தான் எனக்கு உதவுச்சு. சரி, குழந்தைய பத்திரமா பாத்துக்கோங்க. போயிட்டு வாங்க. சரி தலைவரே, அறிவு கிட்டயும் எங்க நன்றிய சொல்லிருங்க. நாங்க போயிட்டு வரோம். இப்படியாக அறிவு வாத்தின் அறிவுரைகளை கேட்டு ஒரு நல்ல தலைவனாக ஆனது அன்பு வாத்து. சரி குழந்தைகளே, இன்னைக்கு நாம என்ன கத்துக்கிட்டோம்? எப்படி அன்பு வாத்து அது தேடின இடத்துல எல்லாம் வாத்து குஞ்சு கிடைக்காம இருந்தப்ப அறிவு வாத்தோட அனுபவத்தின் உதவியோட அந்த குழந்தைய கண்டுபிடிச்சதோ, அதே மாதிரிதான் நாமளும் சில நேரங்கள்ல நாம எடுக்கக்கூடிய சில முடிவுகளை நல்ல அனுபவமிக்க நம்ம வீட்டு பெரியவங்க கிட்ட கேட்டு முடிவு எடுத்தோம்னா நமக்கு எப்பவுமே வெற்றிதான். இதனாலதான் எப்பவும் சொல்றாங்க, நல்ல முடிவுகள் அனுபவத்திலிருந்து வருகிறது. இந்த மாதிரி கதைகள் வேணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு கதையில பார்க்கலாம் குழந்தைகளே. போயிட்டு வாங்க.